ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான தக்காளி ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் முதல்ல வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் பொன்னிறமாக. இந்த வெந்தயமும் கடுகும் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் வேறு மிக்ஸி அடிக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு. அதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா 4-5 பூண்டை வந்து தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு தக்காளியும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இது அப்படியே வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வந்து மசிச்சு வரணும், அது வரைக்கும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இது கூடயே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இது அப்படியே வந்து ஒரு பக்கமாக நல்லா ஆறட்டும். ஆனோடனே நான் வேறு மிக்ஸ் அடிக்க மாற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஊறுகாய் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான தாளிப்பு போட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடையே மிளகா சேர்த்துக்கிட்டேன். இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். கூடையே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தக்கூடிய தக்காளி பேஸ்ட்டையும் நான் அதில் சேர்த்துறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரணும், தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்க்கும் போது தனி மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்கணும், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடக்கூடாது. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதி வந்துட்டு இருக்கு. இப்போது இது கூடயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த வெந்தயம் கடுகையும் பொடியை சேர்த்துக்கிறேன். இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த வெந்தய பொடி தான், கடுகு பொடி தான். அதனால் வெந்தயம் கடுகு பொடியை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அப்படியே வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா வந்து வெந்து வரட்டும். பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வந்துச்சு. நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போது இது கூடயே வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சக்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தூக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சக்கரை சேர்க்குறது. சேர்த்துட்டு அப்படியே வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். பாருங்கள், டேஸ்டியான நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. டேஸ்டியான சுவையான தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே வந்து வெளியே வச்சு 1 மாதம் வரையும் வச்சுருந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட முடியலங்க, தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.